முருகா சரணம். உழவாரம் செய்வோம், அபிஷேகம் காண்போம், திருப்புகழ் பாடுவோம், குன்றுதோறும் இருக்கும் குமரனை அனைவரும் கொண்டாடுவோம். நான் உங்கள் கவிதா செந்தில். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் புதுசா முருகன் அடிமைகள் அப்படிங்கிற இறைப்பணி குழுவோட தான் சேர்ந்திருக்கேன். இது உழவார பணியை சிறப்பா சேவையா செஞ்சுட்டு வர்ற ஒரு குழு தான். அவ்வளோ அழகா சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது 10வது திருத்தலம் உழவார பணிக்கு. முத்து வேலாயுத சுவாமி மலைப்பாளையத்தில் இருக்கு. இவங்க 10வது கோயில் ஜே 10 கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னால போக முடியல, குட்டி பையனும் சபக்குட்டி இருந்ததுனால நான் இப்பதான் போயிருக்கேன். முதல் முறையா போய் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதிசயத்தை நின்னேன். ஏன்னா குட்டி குழந்தைங்க 10 20 குழந்தைங்க அவ்வளோ அழகா கூட்டுதுங்க, சிறப்பா சந்தோஷமா செய்துங்க. அதை பார்க்குற போது நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு வருத்தமா இருந்துச்சு. பெண்கள் வயதான பெண்மணிகள் எல்லாம் அவ்வளோ சிறப்பா சந்தோஷமா செய்றாங்க அந்த உழவார பணியை. ஆண்கள் எல்லாருமே மேல டெரஸ் மேல கோபுரத்து மேல ஏறி பெரிய பெரிய சிலைகள், குட்டி சிலைகள்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணாங்க. மிஷின் போட்டு அதுல இருக்கிற அழுக்கு முதற்கொண்டு எல்லாத்தையும் சுத்தமா எடுத்து அவ்வளோ அழகா உழவார பணி செஞ்சுட்டு இருக்காங்க. சிறப்பா போயிட்டு இருக்குது. இருக்கிறதுலயே மிக சிறப்பான தொண்டு உழவார பணி தொண்டு தான். அந்த சிறப்பான பணியில நானும் போய் இப்போதைக்கு ஜாயின் ஆயிட்டேங்கிறது எனக்கு மனநிறைவான ஒரு விஷயம். மாதத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா இந்த உழவார பணியை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இனி நான் எந்த கோயிலையும் மிஸ் பண்ண மாட்டேன். உழவார பணி செய்கிற போதே காலை டிஃபனும், மதிய சாப்பாடு, இடையில காஃபி, டீ இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க முருகன் அடிமைகள் சார்பா. அது அதுவும் நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம். ஏன்னா நம்ம உழவார பணி செஞ்சு டயர்ட் ஆகாம எல்லாத்தையும் நம்ம வேலையை முடிச்சுட்டு திருப்தியா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா பார்க்க போறது தான் பெரும் பாக்கியம். பெரும் பாக்கியம். கருணை கடலே முருகா சரணம். அபிஷேக ஆராதனை தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அது நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவ்வளவு அபிஷேக ஆராதனைகள் ரொம்ப சிறப்பா இருக்கும்.